சார் கேக்குதா சார்? கேக்குது. வணக்கம் சார். விஜயகுமார் சார், ரெண்டு விஷயம் சார். ஒன்று, இன்னைக்கு இ காமர்ஸ் ரொம்ப கட்டற்று நடக்குது. அதில் கோடிக்கணக்கான நபர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆப்பு யார் வேணா அதை தயாரித்து அதை பிளே ஸ்டோரில் அதை பிளேஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அதனால நம்மளுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்பை பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. அதன் மூலமாக நிறைய இந்த ட்ரக் பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. சார், இது எந்த அளவிற்கு தடை செய்வது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்று சார்? ரைட். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஸ்பேஸில் சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் நெட்வொர்க்கிங்கை தான் அது ஒரு பர்பஸ் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணலான்னு ஆரம்பிச்சதை இன்னைக்கு சைபர் கிரிமினல்ஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு இதை லிவரேஜ் பண்றாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த இ காமர்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லிவரேஜிங் தி மொபைல் ஆப்ஸ் பிளஸ் இந்த சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்மை வச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சென்னை போலீஸ், சென்னை கமிஷனர் அவங்களுடைய ஆக்ஷன் பாராட்டணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வச்சு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, சீக்கிங் பிளாக்கிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது இது மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போகும். அவங்க தான் இந்த டைரக்ஷனை கூகுளுக்கு கொடுக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, மத்திய அரசுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தே ஹேவ் காட் அ பவர். ஐடி ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 69A யூஸ் பண்ணி தே கேன் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு ஆன்லைன் கண்டென்ட். அப்போ எப்போ இதை அவங்க இன்வோக் பண்ணலாம் அந்த பவர்ஸ் அப்படின்னாக்க, 3 சிச்சுவேஷன்ல. ஒன்று நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கா, நாட்டோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா இருக்கா, 3வது பப்ளிக் ஆர்டர், பொது அமைதிக்கு எனி குந்தகம் விளைவிக்கக்கூடிய விலைகளை இருக்கா அப்படிங்கறத ஆராய்ந்து இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இந்த ஆப் தான் சோர்ஸ் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்காங்க. பிளஸ் நம்ம நாட்டோட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தே ஹேவ் அ சர்டன் விஜிலன்ட் மெக்கானிசம், மானிட்டரிங் மெக்கானிசம். அவங்களுடைய ஃபைண்டிங்ல அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கிறத பார்த்துட்டு இவங்க டைரக்டிவ் கூகுளுக்கு கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இன் தி பாஸ்ட், இப்ப இதே வருஷம் 2015 பிப்ரவரியில பாத்தீங்க அப்படின்னாக்க, மத்திய அரசு 119 ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லி கூகுளுக்கு கொடுத்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் எல்லாம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, இது எல்லாமே ஆரிஜின் ஃப்ரம் சைனா, ஹாங்காங், இந்த 2 நாட்டுல இருந்து. எது ரிலேட்டட் அப்படின்னாக்க, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வாய்ஸ் சாட், வீடியோ சாட் ரிலேட்டட். ஏன்னா இப்போ டீப் ஃபேக்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சைபர் கிரைம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாயிருக்கு. அதோட ரிலேட்டட் செக்யூரிட்டி ரிஸ்கை கன்சிடர் பண்ணி அவங்க டைரக்ஷன் இஷ்யூ பண்ணாங்க. பேசிஸ் தட் கூகுள் ஆல்ரெடி இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க 119. இந்த பாஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அதே மாதிரி, அதாவது இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்னால நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க. அப்ப ஆர்பிஐ ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த ஆப் எங்கே ஆரிஜின் சைனீஸ் ஆப் இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷன் இஷ்யூ பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பாஸ்ட் டிக்டாக் ஆப்பை கூட அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் டூவபிள்.